அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்து சாஸ்திரத்துல பொட்டு வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. இந்த பொட்டு வைப்பதன் மூலம் மருத்துவ ரீதியான என்ன மாரியான பலன்கள் ஏற்படுகிறது? சாஸ்திர ரீதியில் பொட்டு வைப்பதன் மூலம் என்ன மாரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும்? எந்த மாரி பொட்டு வைப்பதன் மூலம் செல்வம் மென்மேலும் அதிகரிக்கும், ஒருவரை வசியப்படுத்த முடியும், ஆளுமை தன்மை அதிகரிக்கும், அறிவு கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. பொட்டை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மற்ற கலாச்சாரங்களை விட இந்து கலாச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடிய செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே மிக ஆழமான கருத்துக்களையும் மிகப்பெரிய பயன்களையும் அடிப்படையாக கொண்டது. அதில் இந்த பொட்டு வைக்கக்கூடிய ஒரு வழக்கம், பொட்டு என்பது நம்முடைய இந்து கலாச்சாரத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயமாகவும் மங்களகரமான ஒரு விஷயமாகவும் புனிதமாகவும் கருதப்படுது. குறிப்பாகவே நம்ம பொட்டு வைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா விபூதி, குங்குமம், சந்தனம், மஞ்சள், மை இவை அனைத்தும் பார்த்திங்கன்னா கோவிலில் தரக்கூடிய பிரசாதங்களாகவும் இருக்குது. நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நாம் புனிதமாக கருதப்படக்கூடிய நம்மளுடைய மதத்தோட நம்மளுடைய கடவுளோட எப்படி இணைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். பிறந்த குழந்தை கூட கந்திஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு பொட்டு வைப்பாங்க கன்னத்திலும் நெத்தியிலும். அதே போல் ஒருவர் இறந்தால் கூட காசை நெத்தியில் பொட்டாக வைப்பாங்க. பல்வேறு வகையான பொட்டு பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்முடைய கலாச்சாரத்தில் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த பொட்டு வைப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு முதல் தெரிஞ்சுக்குவோம். நெத்தி பொட்டு, இந்த நெத்தி பொட்டு என்பது பொட்டு வைக்கக்கூடிய இடம் மட்டும் அல்லைங்க. இந்த நெத்தி பொட்டில் பல்வேறு விதமான நரம்புகளும் இரத்த குழாய்களும் செல்லக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய ஐம்புலங்களான கண், காது, மூக்கு, வாய், மெய் இந்த ஐம்புலங்களுக்கான முக்கியமான நரம்புகள் செல்லக்கூடிய பகுதி தான் இந்த நெற்றி பொட்டு. நம்ம உடம்புல ஏகப்பட்ட பகுதிகள் இருக்குங்க. அது எல்லாத்தையும் விட இந்த நெத்தி பொட்டில் தான் பொட்டு வைக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி இன்றைய வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அப்படின்னா அந்த ஒரு பகுதி எந்த அளவுக்கு நம்ம உடம்புல முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். கண், காது, மூக்கு இதில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான வியாதிகளுக்கு, பிரச்சனைகளுக்கு இந்த நெத்தி பொட்டில் வைக்கக்கூடிய பொட்டாலோ அல்லது அதில் ஏற்படக்கூடிய சிறிய அழுத்தத்தாலோ நல்ல ஒரு வலி நிவாரணமாகவும் தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நெத்தில நம்ம தொடர்ந்து பொட்டு வச்சுட்டு வரோம், ஒரு சிறிய அளவு மென்மையான ஒரு அழுத்தத்தையும் மசாஜும் செய்கிறோம் அப்படின்னா நம்ம சைனஸ் பிரச்சனை, சளி பிரச்சனை, மூக்கடைப்பு பிரச்சனை இது எதுவுமே ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி போடுவதன் மூலம் மூக்கு தண்டுவடம் வளைந்து சுலபமாக ஜலதோஷம் பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அவங்களாம் நெற்றியில் சின்ன மசாஜ் அல்லது பொட்டு தொடர்ந்து வைத்து வருவதன் மூலம் சைனஸ் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் கண் பார்வைக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான சில நரம்புகள் இந்த நெற்றி பொட்டு வழியாக தான் செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல விசேஷமான விபூதியோ, குங்குமமோ, மஞ்சளோ, சந்தனமோ தொடர்ந்து வைத்து வருவதன் மூலம் மென்மையான அழுத்தங்களை கொடுத்து வருவதன் மூலம் கண் பார்வையில் ஏற்படக்கூடிய சில வியாதிகளுக்கு சிறந்த நிவாரணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காது கேட்கக்கூடிய உள்காது சம்பந்தமான முக்கியமான கோக்லியர் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பும் இதன் வழியாக தான் செல்கிறது அப்படின்னு மருத்துவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஏற்படக்கூடிய சிறிய அழுத்தம், தூண்டுதல் காது சம்பந்தமான பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய முகத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சுருக்கங்களை சரி செய்வதும் இந்த நெத்தி பொட்டில் வைக்கக்கூடிய ஒரு சின்ன தூண்டுதல் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் நாம் அழகாக தோற்றமளிக்கவும் இந்த பொட்டு நம்மளுக்கு பேருதவியாக இருக்கும். இது எல்லாமே மருத்துவ ரீதியாக சொல்லப்படக்கூடிய பலன்கள். இதுவே சாஸ்திர ரீதியில் பொட்டு வைப்பதன் மூலம் அதனுடைய தாற்பயமான தத்துவங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். விபூதி பொட்டு வைப்பதன் மூலம் நமக்கு சொல்ல வரக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னா, விபூதி என்பது சாம்பல். நம் வாழ்க்கையில் எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, இறுதி நிலை சாம்பல் அப்படின்னு உணர்த்தக்கூடிய ஒரு தத்துவமே விபூதி பொட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் இந்த விபூதி பொட்டு யாரெல்லாம் அணிகிறாங்களோ அவங்களாம் தான் என்ற ஆணவம், அகங்காரம் இல்லாதவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் எதன் மீது அதீதமான பற்றும் ஆசையும் இல்லாமல் அனைவருக்கும் எல்லாம் பொது, சமம், எல்லோரும் ஒன்றே அப்படின்னு நினைக்கக்கூடிய உன்னதமான நபர்களாக இருப்பார்கள். அதீதமான சிவன் மீது பற்றோ, முருகன் மீது பற்றோ, குலதெய்வம் முனீஸ்வரன் மீது பற்றோ, கருப்பு சாமியின் மீது பற்றோ இருப்பவர்கள் விபூதியை அதீதமான விருப்பம் கொண்டு அணிவார்கள். அந்த அளவுக்கு விபூதியின் மீது பக்தியும் மரியாதையும் கொண்டவர்கள் விபூதி அணியாமல் எந்த ஒரு பணியுமே செய்ய மாட்டார்கள்.
நல்ல நறுமணம் தரக்கூடிய சுத்தமான சந்தனத்தை பொட்டாக அணிபவர்கள் உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். நல்ல நறுமணம் தரக்கூடிய சந்தனத்தை தினமும் பொட்டாக வைப்பதன் மூலம் நல்ல ஒரு நறுமணம் மனதை அமைதியாக்கும். அந்த சந்தனம் உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சூட்டை குறைத்து உடலை ஆரோக்கியமாக குளிர்ச்சியாக வைத்திருக்கும். நம் உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணமே நமக்கு வரக்கூடிய பல்வேறு விதமான வியாதிகளுக்கு முதல் காரணியாக இருக்கு. அந்த சூட்டை குறைக்கக்கூடிய, உடலை குளிர்ச்சியாக வைக்கக்கூடிய பல பொருட்களில் இந்த சந்தனம் மிக முக்கியமான ஒன்று. அதுவும் நெத்தி பொட்டில் நம் உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாகங்களுடைய நரம்புகள் செல்வதால் அந்த பகுதியை குளிர்ச்சியடைவதன் மூலம் நம்ம உடலே குளிர்ச்சியடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதனால் நம் உடம்பில் உள்ள உஷ்ணத்தை குறைக்கவும் மனதை அமைதி பெற செய்யவும் சந்தனம் பொட்டு நமக்கு பேருதவியாக இருக்கிறது. தினமும் சந்தனம் பொட்டு இடக்கூடிய நபர்கள் அமைதியாகவும் சாந்தமாகவும் மன அழுத்தம் இல்லாத நபர்களாகவும் விளங்குவார்கள். பொதுவாகவே நெத்தி பொட்டில் தினமும் பொட்டு வைக்கக்கூடிய நபர்களும் அந்த இடத்தின் மென்மையான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களும் மன அழுத்தம் குறையும், மனம் அமைதி பெறும் அப்படின்னு மருத்துவ ரீதியில் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நெத்தி பொட்டில் தொடர்ந்து சந்தனமிட்டு வரக்கூடிய நபர்கள் அமைதியாகவும் மன அழுத்தம் இல்லாமலும் இருப்பார்கள். நெற்றியில் குங்குமம் இடக்கூடிய நபர்கள், பெரும்பாலும் குங்குமம் என்பது பெண்கள் அதிகமாக வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது. அதுவும் திருமணமான பெண்கள் நெற்றி உச்சியில் குங்குமம் இடுவது வழக்கம். இந்த குங்குமம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக கருதப்படுவது. இந்து சாஸ்திரத்தில் குங்குமம் என்பது மகாலட்சுமி துர்காதேவியின் அம்சமாக கருதப்படுது. பெண்கள் குங்குமம் இடுவதன் மூலம் பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படுது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதீதமான கோபத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்கக்கூடிய வல்லமை இந்த குங்குமத்துக்கு உண்டு. மேலும் இந்த குங்குமமானது மஞ்சள், படிகாரக்கல், மேலும் விசேஷமான மூலிகை பொருள் கொண்டு தயாரிக்கக்கூடிய குங்குமத்தை தொடர்ந்து வைப்பதன் மூலம் உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான வியாதிகளை அது கட்டுப்படுத்தும். மேலும் சாஸ்திரத்தில் சிவப்பு நிற குங்குமத்தை தொடர்ந்து இடுவதன் மூலம் தீய சக்திகளிலிருந்து பெண்களை காப்பாற்ற முடியும். பொதுவாகவே குங்குமத்தை யார் இடுகிறார்களோ அவர்கள் தீய சக்தியிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு நம்பப்படுது. கந்திஷ்டியிலிருந்தும் காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் சிவப்பு நிறம் என்பது சக்தியின் ஒரு அடையாளமாகவும் கருதப்படுது. மறுபக்கம் சிவப்பு நிறம் என்பது ஈர்ப்பின் ஒரு அடையாளமாக கருதப்படுவது, அதாவது கவர்ச்சியின் தன்மை கொண்டது. திருமணமான பெண்கள் குறிப்பாக சிவப்பு நிற பொட்டை அணிவதன் மூலம் கணவனுக்கும் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்பும் இணைப்பும் பாசமும் அதிகரிக்கும். அந்த சிவப்பு நிறம் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பை அதிகரிக்கும். பொதுவாகவே சிவப்பு நிற பொட்டை அணியக்கூடிய நபர்கள் எதிலும் முன்னெச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருப்பார்கள். அதே போல ஒரு சிலர் மை வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அதுவும் சில விசேஷமான மை வைப்பார்கள். சில விசேஷமான மைகளுக்கு கந்திஷ்டியை போக்கக்கூடிய வல்லமை உண்டு. தீய சக்திகளை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை உண்டு. எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமை உண்டு. தொழில் மற்றும் வியாபாரங்களில் நல்ல முன்னேற்றத்தையும் பணவரவையும் அதிகரிக்கக்கூடிய வசியம் தன்மை உண்டது. இந்த வசிய மையை சில பேர் குழந்தைகளுக்கும் வைப்பாங்க, ஒரு சிலர் பெரியவங்களும் வைப்பாங்க. இந்த மை வைப்பதன் மூலம் பொதுவாகவே அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகளை தடுக்கக்கூடிய வல்லமை உண்டு அப்படின்னு நம்பப்படுது. இந்த மையானது பல்வேறு விதமான மந்திரங்களால் உருவேற்றப்பட்டால் மட்டுமே இந்த மைக்கு அத்தகைய சக்தி உண்டு. ஒரு சிலர் கோவிலிருந்து மை வாங்கி பயன்படுத்துவாங்க. ஒரு சில வீட்டிலேயே சில விசேஷமான பொருட்களை கொண்டு மையை உருவாக்கி அந்த மைக்கு இறைவனுடைய நாமத்தையோ விசேஷமான மந்திரங்களையோ, அதாவது வசியம் செய்யக்கூடிய மந்திரம், செல்வத்தை ஈர்க்கக்கூடிய மந்திரம், எதிரிகளை அழிக்கக்கூடிய மந்திரத்தை 108 முறை அல்லது 1008 முறை சொல்லி அந்த மைக்கு உருவேற்றி அந்த மையை தொடர்ந்து வைப்பதன் மூலம் அதற்குரிய விசேஷமான சக்தியை அவங்க பெற முடியும். இதுபோல மையை தொடர்ந்து வைத்திருப்பதன் மூலம் அவங்களுக்கு அந்த மைய தொடர்பான நம்பிக்கை பலம் பெற்று அந்த விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பொதுவாகவே நீங்க பொட்டு வைக்கிறீங்க அப்படின்னா கோவிலிருந்து தரக்கூடிய பிரசாதத்தை வீட்டில் சேகரித்து வைத்து அதிலிருந்து வைக்கக்கூடிய பொட்டின் மூலம் ஏற்படக்கூடிய பலன்கள் அதீதமாக இருக்கும். அது விபூதியாக இருக்கலாம், குங்குமமாக இருக்கலாம், சந்தனமாக இருக்கலாம். திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய மகாதீபத்திலிருந்து எடுக்கக்கூடிய மை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தாலும் சரி, இவ்வாறு கோவிலிருந்து தயாரிக்கக்கூடிய தரக்கூடிய பொருட்கள் நீங்கள் பொட்டா வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அதீதமான விசேஷமான சக்திகள் உண்டு. கோவிலில் தரக்கூடிய பிரசாதத்தை சேகரித்து வைத்து அதை நீங்கள் நெத்தியில் பொட்டா வச்சுட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும், காரிய தடை நீங்கும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீய விஷயங்கள், தீய சிந்தனைகள் அகலும், கந்திஷ்டிகள் அகலும், வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தேவையான பல்வேறு விதமான சிந்தனைகள், யோசனைகள் அதிகரிக்கும், நல்ல வழிகள் கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தடையாக உள்ள பல்வேறு விதமான தடைகள் அகலும் அப்படின்னு நம்பப்படுது.
நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் விபூதி, குங்குமம், சந்தனம், மஞ்சள், மை இதில் எதை பொட்டா வைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.